ஹாய் நண்பர்களே, சர்வீஸ்னுடைய ஐடிஎஸ்எம் கோர்ஸில் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறது இன்சிடெண்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒர்க் ஃப்ளோ. எப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட்டு ரைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அது ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்சிடெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு இமெயிலில் அல்லது ஃபோன் கால் மூலமாக. ஸோ இதிலெல்லாம் வந்து இந்த மெத்தட் மூலமாக நம்ம வந்து இன்சிடெண்ட்டை ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இன்சிடெண்ட்டை ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து செகண்ட் வந்து அதை வந்து லாகிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சிடெண்ட் வந்து லாக் பண்ணணும். ஸோ லாகிங் அப்படிங்கிறது என்னதுன்னு சொன்னால், இன்சிடெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி யாருக்கு இதை வந்து அசைன் பண்ணலாம் அல்லது இதனுடைய இன்ஃபர்மேஷனை ஃபர்தர் டீட்டெயிலாக என்னன்னு தரவாக செக் பண்ணுறது. ஸோ அது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அல்லது ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாகிங். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு இன்சிடெண்ட் வந்து இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அதை யாருக்குன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி யார் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. தென் ஃபர்தராக என்னுடைய அதனுடைய அவுட்கம் அல்லது ரிசால்வ் பண்ணுறது என்னது, அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து அந்த யூசருக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒர்க் ஃப்ளோ. ஸோ இது வந்து எப்படின்னா, சர்வீஸ் நோவில் வந்து இன்சிடெண்ட்டுடைய ஒர்க் ஃப்ளோ லைஃப் சைக்கிள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்னா, இன்சிடெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் என்ன சொல்லுவோம்னா வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். STAT ஸ்டேட்ஸ். இதெல்லாம் வந்து சர்வீஸ் நோவுடைய ஸ்டேட்ஸ். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடெண்ட் ரைஸ் பண்ணோன்னே அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், அது வந்து இன்சிடெண்ட் இஸ் லாக்டு பட் நாட் எட் இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்னு அந்த ஸ்டேட்டில் இருக்கும். செகண்ட், அந்த இன்சிடெண்ட்டை ஒருத்தருக்கு அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணிவிட்டு he is going to start investigate. அது வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டெப்பில் அதுக்கு ஃபிக்ஸு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்சரி ஃபிக்ஸ் அல்லது கிளியராக இது ஃபிக்ஸ், இது ஒர்க் ஆகும், இந்த இன்சிடெண்ட்டு இட் வில் நாட் அக்கர். ஸோ அது மாதிரிலாம் வந்து ஒரு ஃபிக்ஸ் கொடுக்குற ஸ்டேஜ் தான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து அந்த இன்சிடெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். த இன்சிடெண்ட் இஸ் மார்க்டு க்ளோஸ்டு. எப்போனா ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து யார் ரிப்போர்ட் பண்ணாங்களோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து க்ளோஸ்டு ஸ்டேட் போகும். இது இல்லாமல் பேரலாக 2 லைஃப் சைக்கிள் இருக்குது. என்னதுன்னு சொன்னால், அந்த இன்சிடெண்ட் வந்து இன்கேஸ் வந்து அனலைஸ் பண்ணும்போது அந்த யார் இந்த இன்சிடெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரோ அவருக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் வேணும், அவைட்டிங் காலர், அவைட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் அந்த ஸ்டேஜ் வந்து இது வந்து பேரலல் ஸ்டேஜாக இருக்கும். தென் இன்னொரு ஸ்டேஜ் கேன்சல். இப்போ இன்சிடென்ட்ஸ் வந்து ஒன்று ரைஸ் பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணலாம். அல்லது இந்த அது வந்து ஒரு இஷ்யூவாகவே இருக்காது, அதுக்கு வந்து இந்த இன்சிடெண்ட்டை கேன்சல் பண்ணலாம். இதை ஒரு ஃப்ளோ டயக்ராம் மூலமாக பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்சிடெண்ட் ரைஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து நியூன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் வந்து நியூன்னு இருக்கும்போது அதை வந்து ஒருத்தருக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து அந்த இன்சிடெண்ட்டை ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன் ப்ராக்ரஸ். தென் ரிசால்வ். அவர் இன் ப்ராக்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஸ் கொடுப்பார், இது இப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்யூஷன் கொடுப்பார். அது வந்து ரிசால்வ்டு ஸ்டேட். ஸோ ஒன்ஸ் ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் அது க்ளோஸ்டு ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே. ஸோ இன்சிடெண்ட் வந்து ரைஸ் பண்ணால் அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப். இது வந்து இது ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸ்ட்ரெயிட்டாக இஷ்யூ ரைஸ் பண்ணோம், அனலைஸ் பண்ணாங்க, ரிசால்வ் பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணாங்க. இது ஒரு சினாரியோ. செகண்ட் சினாரியோ, ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அது வந்து டூப்ளிகேட் இஷ்யூவாக இருக்குன்னா டைரெக்டாக அதை என்ன பண்ணலாம், போய் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அந்த இஷ்யூ வந்து இன்கேஸ் வந்து அந்த இஷ்யூ வந்து டூப்ளிகேட் இஷ்யூ இருக்குது அல்லது இது இஷ்யூவே இல்லை, யார் ரைஸ் பண்ணாங்களோ அவங்களே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, கேன்சல் பண்ணால் டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இது ஒரு ஸ்டேட். நெக்ஸ்ட்டு வந்து சினாரியோ, இப்போ ஒருத்தர் இன்சிடெண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, நியூ ஸ்டேட்டில் இருக்கும், இன் ப்ராக்ரஸ் அனலைஸ் பண்ணுவார். ஒரு இன்ஜினியர் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. அந்த அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவார்னா, அவர் டைரெக்டாக இங்கே என்ன பண்ணலாம், ஹோல்டுன்னு போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு என்ன பண்ணலாம், ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்லேயே அதை கேன்சல் பண்ணியும் he will can able to cancel. என்னன்னா டூப்ளிகேட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆன் ஹோல்டு ப்ராசஸில் என்ன பண்ணலான்னு சொன்னால், இவர் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஃபர்தராக ரிசால்வ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பிரைமரி ரூட், கேன்சல் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ மற்ற ஸ்டேஜில் வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நியூவில் இருந்து டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இப்போ ரிசால்வ்லேருந்து கேன்சல் பண்ணலாம், பட் க்ளோஸ்லேருந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்.
ஓகே, ரோல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சர்வீஸ் நோவை பொறுத்தளவு எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல் ஸ்பெசிஃபிக். ரோல் எதுக்குன்னா ஆக்சஸ் பெர்மிஷன், யார் எந்த இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா ரோல்ஸு. நம்மளுடைய சர்வீஸ் நோ ஓவர்வியூ சீரீஸ்லேயே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஐடிஎஸ்எம்க்குன்னு தனியாக ரோல் இருக்குது. இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்டு, ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரோல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பிளக்இன் அப்படின்னு எப்படி இந்த ரோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனா இந்த பிளக்இன் கீழே தான் இந்த ரோல்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம வந்து பிடிஐ பார்க்கும்போது அதில் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்குன்னு இன்சிடென்ட்டுக்கு ரோல்ஸ் இருக்குது. என்னது எஸ்என்னா சர்வீஸ் நவ் இன்சிடென்ட் ரீட் ரோல். ரீட்னா he can able to only read. SN incident ரைட்னா he can able to read and write permission. ஸோ அதாவது ஒரு இன்சிடென்ட்டில் ரீட் பண்ணி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரோல் தேவைப்படும். ஓகே, அதே மாதிரி ப்ராப்ளமுக்கு அதே தான், ரீட் ரோல் ரைட் ரோல். இதுக்கும் சேஞ்சுக்கும் ரீட் அண்ட் ரைட் ரோல். ஸோ இந்த ரோல்ஸ் தான் நம்ம வந்து சர்வீஸ் நோ பொறுத்தளவு இன்சிடென்ட் மட்டும் தனியாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இன்சிடென்ட்டுக்கு மட்டுக்கும் எப்படின்னா இன்சிடென்ட் மேனேஜர். ஸோ இந்த மேனேஜர் ரோல், இந்த ரோல் இருக்குன்னு சொன்னால் ஒரு பர்சனுக்கு இந்த ரோல் இருக்குன்னா என்ன பண்ணால் கேன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேஜர் இன்சிடென்ட் ட்ரிகர்ஸ் ரோல். ஸோ சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இந்த மேனேஜர் ரோல் இருக்கவங்களுக்கு. இதில் வந்து இன்சிடென்ட் டாஸ்க் அசைன்டு யூசர், ஆக்சஸ் டு இன்சிடென்ட் டாஸ்க் இஃப் அசைன்ட் டு த யூசர். ஸோ இப்போ வந்து இவருக்கு வந்து இன்சிடென்ட் வந்து டாஸ்க்கு வந்து இன்சிடென்ட்லேயே டாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை அசைன் பண்ணுறதுக்கு இந்த ரோல் இருந்தால் அவர் யூஸ் பண்ண முடியும், அசைன் பண்ண முடியும், இன்சிடென்ட் டாஸ்க் வந்து அசைன் பண்ண முடியும். தென் அடுத்து ஃபைனலாக வந்து இன்சிடென்ட் கமெண்ட்ஸ் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு கூட இப்போ வந்து எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. ரைட் ஆக்சஸ் டு த இன்சிடென்ட் அடிஷ்னல் கமெண்ட்ஸ். ஸோ நார்மலாக ஒர்க் நோட்ஸ் எழுதுவாங்க, பட் அடிஷ்னல் கமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரோல் இருந்தால் மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து ஃபீல்டில் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்சிடென்ட் ரோல்ஸை பொறுத்த மட்டும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருப்போம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் லைப்ரரி, ஐடிஐஎல். இதுவும் ஒன் ஆஃப் த ரோல். பட் இது வந்து இந்த ரோலை வந்து இங்கே சர்வீஸ் ரோலை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த ஐடிஎல் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னால் 1986 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டிங் டெலிகம்யூனிகேஷன் ஏஜென்சி, இவங்க தான் வந்து இந்த ஐடிஐஎல்ங்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணது. ஸோ இந்த டீட்டெயில் படிங்க. இது என்னென்னா இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இது எதை டிஃபைன் பண்ணுன்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ்ஸு, ப்ரொசீஜர், டாஸ்க்கு ஒரு ஆர்கனைஸ்டு மேனராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் டிஃபைன் பண்ணது. இது எதுக்குன்னு சொன்னால் இட் ஹெல்ப்ஸ் ஆர்கனைசேஷன் டு த என்டையர் சர்வீஸுக்காக. சர்வீஸ் எந்த மாதிரியான பெஸ்ட்டான சர்வீஸ் கஸ்டமருக்கு கொடுக்கலாம், எந்த மாதிரியான பெஸ்ட்டான சர்வீஸ் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கே டிஃபைன் பண்ணது. அதுதான் ஐடிஐஎல்ங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி 2 ரோல் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு சர்வீஸ்னு நமக்கு 2 ரோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஐடிஐஎல் ரோல், தென் ஐடிஐஎல் அட்மின். ஸோ இந்த 2 ரோல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ஐடிஐஎல் ரோல்ங்கிறது இது ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்போம். அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கிறது சர்வீஸ்னுடைய ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அவங்க டிஃபைன் பண்ணது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ். ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ். ஸோ சிம்பிளாக புரியணும்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கிறது சர்வீஸ்னுடைய ப்ரீடிஃபைன் மாடியூல், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனாலிட்டி அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரோல் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவான்னா he can open a incident, he can create a incident, he can close the incident, update the incident. இது எல்லாமே பண்ண முடியும் ஐடிஐஎல் ரோலில் உள்ளவங்க. பட் ஐடிஐஎல் அட்மின் ரோல் என்னன்னா மோர் ப்ரிவிலேஜஸ். இந்த ரோலை விட இந்த ரோல் இருந்துச்சுன்னா மோர் ப்ரிவிலேஜஸ். அதுதான் வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த ரோல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு சொன்னால் இன்சிடென்ட் வந்து டெலீட் பண்ணலாம் அல்லது ப்ராப்ளமை டெலீட் பண்ணலாம், அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி புரிஞ்சுன்னா ஐடிஐஎல் ரோலுங்கிறது லெஸ் ப்ரிவிலேஜஸ், ஐடிஐஎல் அட்மின்ங்கிறது மோர் ப்ரிவிலேஜஸ். இது மாதிரி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ரோல் இருக்குது, அது என்னன்னு சொன்னால் அட்மின் அண்ட் எலிவேட்டட் ரோல். ஸோ அட்மின்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சர்வீஸ் உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட்டாக அட்மின் ரோல் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்.
செக்யூரிட்டி அண்டர்ஸ்கோர் அட்மின்ங்கிறது இது வந்து எலிவேட் ரோல். இது எலிவேட்டட் ரோல் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் டெம்பரரி ஆக்சஸாக வந்து அதுக்காக மட்டும்தான் இந்த செக்யூரிட்டி அட்மின். இது ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். இதை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் ஏசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எப்படி பண்ணணும்னா பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எப்படி ஏற்கனவே வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு இருக்கும். இப்போ நியூ டேர்ம் வந்து பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ அதனால நம்ம வந்து ஒவ்வொரு சினாரியோஸும் நம்ம வந்து பிடிஐயில் லாகின் பண்ணி நமக்கு ப்ராக்டிக்கல் சினாரியாக பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபர்தராக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அது மூலமாக நாலேஜ் கெயின் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், அல்லது நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி.